கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் 134வது சங்கீதம் 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம் வாழ்க்கையில ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் என்னை ஆசீர்வாதமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதன் எல்லாம் இழந்து நடக்கிறதையே நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதம் அப்படி சொல்லும்போது பணம் மாத்திரம் அல்ல. நம்ம இடத்துல நிறைய பணங்கள் இருக்கிறது, நிறைய பந்தங்கள் இருக்கிறது, அது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறவங்க உண்டு. அது மாத்திரம் அல்ல, நம்ம எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு பாருங்க, பணம் அதிகம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது, சமாதானம் அந்த குடும்பத்தில் இருக்காது. எல்லாமே இருக்கும், சில குழந்தைகள் தாறுமாறா இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் அந்த நிம்மதியை முழுமையா சோர்ந்து போக பண்ணும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டான்னு கேட்டா ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னு கேட்டா, அந்த நன்மைகளை, அவர்கள் சமாதானமா இருக்கிற அந்த காரியங்களை வேற ஏதோ ஒரு வழிகளில் சிதறி போவதை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்க கூடியவங்க இன்னைக்கு அந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவங்கெல்லாம் ஒரு வேளை அவங்களை விட்டு போயிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுடைய விட்டு ரொம்ப அகந்து இருப்பாங்க. ஆனா எனக்கு புத்தி சொல்ல கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வலியோடு வேதனையோடு இருக்கிறவர்களை கூட நான் பார்க்க முடியும். ஆனா தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படின்னு கேட்டா, அந்த வேத பகுதி ஒரு முறை கூட நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராம். அப்படின்னா இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் உங்களை சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்றாரு. அப்படின்னா இந்த உலகத்துல உனக்கு எந்த காரியத்துல நீ ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறையோ, அதை கூட ஒரு குறைபாடும் இல்லாமல் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இந்த வேத மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம நிறைய காரியங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, நீ ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நன்மையே இல்லாதவன் அப்படி சொல்றத நான் கேட்டிருக்கிறோம். அல்லாட்டி நீ ஒரு பாக்கியம் இல்லாதவன், நீ ஒண்ணுக்கும் கொள்ளாதவன் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியை படைத்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், அதாவது பரலோகத்தில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை விட நமக்கு வேறு என்ன இந்த பூமியில நமக்கு தேவை? நம்மை பார்த்து நம்மை ஒரு நன்மையில் நடத்தும்படிக்காக, நம் தேவைகளை மாத்திரமல்ல எல்லா காரியங்களிலும் என்னை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒருவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்றால் இதற்கு மேலாக எனக்கு என்ன வேணும்? இந்த காலை நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் தங்குவதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு தேவை. ஆண்டவரேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே கேட்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சரீர ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள நன்மைகள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா நிலைகளிலும் நீ செழித்தோங்கி வளர அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.